அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள V-Star சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், மக்களவை தேர்தல் சில மாதங்களில் நடக்கவுள்ள சூழ்நிலையில் தமிழக அரசியல் களம் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமகவிற்கு 7 தொகுதியும் பாஜகவிற்கு 5 தொகுதியும் என பங்கீடு முடிந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. இப்போது அதிமுக தேமுதிகவை தன் பக்கம் இழுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் தேமுதிக வழக்கம் போல இந்த தேர்தலுக்கான கூட்டணியில் சேர்வதற்கு போங்கு காட்டி வருகிறது. மேலும் அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கு அந்த கட்சி 10 தொகுதி கேட்பதாகவும் அதனை அதிமுக மறுப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதிமுக 10 தொகுதிகள் தருகிறோம், ஆனால் தேமுதிக வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இத்தகைய சூழலில் கொஞ்சம் தேமுதிகவின் கூட்டணி வரலாற்றை பார்க்கலாம். திரைத்துறையில் கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் 2005ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். பின்பு 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் 232 தொகுதியில் தேமுதிக தனித்து போட்டியிட்டது. இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தவிர மற்றவர்கள் அனைவரும் தோல்வியை தழுவினர். விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக நுழைந்தார். ஆனால் அனைவரும் வியக்கும் வகையில் தேமுதிக மொத்தம் 8.45% வாக்குகளை பெற்றது. 3 தொகுதிகளில் 20% அதிகமான வாக்குகளையும் 8 தொகுதிகளில் 15 இருந்து 20 வரையான வாக்குகளையும் 33 தொகுதிகளில் 10 இருந்து 15 வரையான வாக்குகளையும் 48 தொகுதிகளில் 7% இருந்து 10% வரையான வாக்குகளையும் 2006 தேர்தலில் இக்கட்சி வேட்பாளர்கள் பெற்றனர். இதனால் தேமுதிகவை தமிழக மக்கள் திமுக மற்றும் அதிமுகவுக்கு மாற்றான அரசியல் கட்சியாக பார்த்தனர். மேலும் முக்கிய கட்சிகளாக திமுக அதிமுகவும் அக்கட்சியின் வளர்ச்சியை கண்டு திடுக்கிட்டனர். ஆரம்பத்தில் கூட்டணி குறித்து பேசிய விஜயகாந்த் தெய்வத்தோடும் மக்களோடும் தான் கூட்டணி என்று தெரிவித்தார். இதனையடுத்து 2009இல் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் தேமுதிக 40 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டது. ஆனால் 40 தொகுதியிலும் தோல்வி கண்டது. ஆனால் 10% வாக்குகள் தேமுதிகவிற்கு கிடைத்தது. இது தேமுதிக வளர்ச்சி பாதையில் சென்றதற்கான ஆதாரமாக பார்க்கப்பட்டது. இப்படி மாற்று அரசியலை முன்னெடுக்கும் நபராக பார்க்கப்பட்ட விஜயகாந்த் 2011இல் ரூட் மாறினார். ஆம், 2011 சட்டப்பேரவை தேர்தலில் தெய்வத்தோடும் மக்களோடும் கூட்டணியை மறந்து முதல் முறையாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார். அந்த தேர்தலில் அதிமுக தேமுதிகவுக்கு 41 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதில் 29இல் வெற்றி பெற்றது. அந்த தேர்தலில் 23 தொகுதிகளில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றதால் எதிர்க்கட்சிக்கான தகுதியையும் இழந்தது. இதனையடுத்து தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரானார் விஜயகாந்த். இதனால் 2வது பெரும்பான்மையுடன் தேமுதிக எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்றது. அதே நேரம் தேமுதிகவிற்கு 2006இல் பெற்றதை விட அந்த தேர்தலில் 0.5 விழுக்காடு வாக்குகள் குறைவாகவே பெற்றிருந்தது. பின்னர் அதிமுகவுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தனியாகவும் திமுக ஒரு அணியாகவும் 3வது அணியாக தேமுதிக தலைமையில் பாஜக, பாமக, மதிமுக ஆகிய கட்சிகள் இணைந்து போட்டியிட்டது. இந்த தேர்தலில் பாமக மட்டுமே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. தேமுதிக போட்டியிட்ட 14 தொகுதியிலும் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியை தழுவியது. அதே சமயம் வாக்கு சதவீதம் 5.1ஆக குறைந்தது. இதையடுத்து 2016 சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க பல கட்சிகள் முயன்றது. 2016இல் திமுக கூட்டணியில் தேமுதிக சேரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எல்லாருக்கும் போங்கு காட்டினார் விஜயகாந்த் அவர்கள். கடைசியில் மதிமுக, VCK, கம்யூனிஸ்ட், பாமகவுடன் மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்தது தேமுதிக. மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டார் விஜயகாந்த். ஆனால் அந்த கூட்டணி அனைத்து தொகுதியிலும் தோல்வியை தழுவியது. விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் நின்று தோல்வியை சந்தித்தார். இதனால் தேமுதிகவின் வாக்கும் செல்வாக்கும் குறைந்தது. இப்போது முன்பு போல விஜயகாந்தால் செயல்பட முடியவில்லை. அதற்கு அவரின் உடல்நல பாதிப்பும் ஒரு காரணம்தான். இம்முறையாவது தேமுதிக சரியான நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவு செய்யவில்லை என்றால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறையும் என்றும் தெரிகிறது. ஆனால் எப்போது போலும் இந்த முறையும் தேமுதிக இழுத்தடித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்கள் பேசுகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில் அமைக்கிறதுக்காக போய் தேமுதிக கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது பாஜகவிலிருந்து நேற்று பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் அதற்கும் இவர் சளைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு பதிலும் இதுவரைக்குமே இன்னும் வெளியாகல கூட்டணி குறித்து. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிகவில் இருக்க சில முக்கியமான நிர்வாகிகள் வேற கட்சிக்கு தாவ பார்க்குறாங்க. அதாவது கூட்டணி அமைக்கலைன்னா வேற கட்சிக்கு தாவ பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் தற்போது பார்த்தீங்கன்னா தினகரன் அவர்கள் கூட தேமுதிக கூட்டணி சேரப்போதா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தகவல் வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பாக இது குறித்து தினகரன் அவர்கள் சொல்லும்போது அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது நமக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமக அதிமுக கிட்ட சேருதா அப்படிங்கிற மாதிரி கேட்டதற்கு நாங்கள் கண்டிப்பாக சேர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
செய்திகள் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அது நீங்கள் தான் போடுறீங்க, அது நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் செய்தி வந்தது போலவே பார்த்தீங்கன்னா பாமகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஸோ இதே போல தான் தற்போது பார்த்தீங்கன்னா தினகரன் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் செய்தி வந்திருக்கு, ஏதாவது கூட்டணி சேர போகிறதா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் சீக்கிரம் திமுக அல்லது அதிமுக இந்த 2 கட்சியோட கூட்டணி அமைச்சிட்டாருன்னா இது போல செய்திகள் இருந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன, அதே போல விஜயகாந்த் அவர்கள் எந்த அணியோட கூட்டணி வச்சா கரெக்டாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.